சரி, என் மகளுடைய உயிரை 2வது முறையாவும் காப்பாத்திருக்கேன். இதுக்கு என்ன கைமாறு செய்தாலும் இடாகாது தம்பி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கவலையை மறந்து கலகலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு தான் எனக்கு அதுவே போதும். ரவி, நான் நீலாவுக்காக சுவிட்சர்லாண்டுக்கு எதுன்னு அந்த மருந்தெல்லாம் வந்துருச்சு. ஆஹா, ரொம்ப நல்ல செய்தி. என்ன இது வரும்போதே நல்ல செய்தியா கேள்விப்படுறேன். ஆமா தம்பி, நம்ம நீலாவுக்காக டாக்டர் புது புது மருந்தா வரவழைச்சாரு. நம்ம வக்கீல் சார் மட்டுமல்ல, அவர் தானே டாக்டர் மாதிரியே இருக்கிறாரு. நீலாவுடைய நிழல்ல கூட தூசிப்படக்கூடாதுன்னு பத்திரமா பாதுகாக்கிறாரு. தூங்குறதே இல்ல. திருடர்கள் தான் தூங்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா எதையுமே திருட்டு கொடுக்க கூடாதுங்கிறவங்களும் தூங்க மாட்டாங்க மிஸ்டர் நாகராஜன். வெரி குட். நீலா கடல்ல விழுந்துட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? என்னது? உள்ளதான் இருக்காங்க. நீலா, நீலா, ஓ சாரி. யார் நீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? என் ரூமுக்குள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? அப்பா, அப்பா! அம்மா, அவர் நம்ம நண்பரம்மா, உன் உயிரை காப்பாற்றுறவர். நீ சீக்கிரம் வா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன். ரவி, உங்களையே யாருன்னு கேக்குறாங்களே, அப்படின்னா நீலா சுய உணர்வோட பேசுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும். வாமா நீலா. அப்பா, யார் இவர்? நீலா, அவரை பார்த்ததாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை? எங்க என்ன கொஞ்சம் பாருங்க. என்ன கூட உங்களுக்கு தெரியல? மன்னிக்கணும், உங்க 2 பேரையும் பார்த்ததாகவே எனக்கு நினைவில்லை. என்னம்மா இது? அவங்க 2 பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியவங்கம்மா. இவர் டாக்டர், அவர் வக்கீல். டாக்டருடைய நிழல் மாதிரி எப்பவும் கூடவே இருப்பார். டாக்டர், வக்கீல். ஏன் சித்தப்பா, இது என்ன கோர்ட்டா இல்ல ஹாஸ்பிட்டலா? நீலா, உனக்கு வந்திருக்கிற பயங்கரமான வியாதியை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நாகராஜன், கொஞ்சம் சும்மா இருங்க. நீலா, அவர் சொல்ற மாதிரி அவ்வளவு பயங்கரமான வியாதி ஒன்றும் உங்களுக்கு இல்ல. இல்ல, நீங்க எல்லோருமா சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க, நாடகம் ஆடுறீங்க. அப்படி எதுவுமே இல்லையே. நீங்க பல்லவ சரித்திரத்தை விரும்பி படிச்சீங்க, அதனால அதே நினைவா இருந்துட்டீங்க, அவ்வளவுதான். நாம் எதை நினைக்க கூடாதுன்னு நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ள விரும்புறோமோ அந்த நினைவே திரும்ப திரும்ப வரும். அது மனதனுடைய பலவீனம். எது நான் நினைச்சேன், எது நான் திரும்ப திரும்ப சொன்னேன்? சாகணும் சாகணும்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி ஓடுனியே, எங்களை தவிக்க வச்சுட்டியம்மா. எல்லாம் பேருக்கு இந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஆபத்து தேடி நேரத்துல எல்லாம் என் நண்பர் ரவிதான் உங்களை காப்பாத்தினார். ஏன் சார், ஏன் என்னை காப்பாத்தினீங்க? இப்படிப்பட்ட பயங்கர வியாதி இருக்கிற என்னை சாக விட்டிருக்கலாமே. அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத நீலா. நடமாட முடியாம படுத்த படுக்கையா கிடக்கிறேன்னா எதுக்காக உயிரோடு இருக்கிறேன்? 4 பெண்களை போல நீயும் நல்ல வாழ் வாழ வேணாமா? அதை என் கண்ணால பார்க்க வேணாமா? இல்லப்பா, அந்த ஆசை என்னால பூர்த்தி செய்ய முடியாது. பெண்ணா பிறந்தனா பெத்தவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். நீலா, நீலா, என்னங்க உங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, எதுக்காக இப்படி கண்ணீர் விடுறீங்க? கேட்டா சில செதுக்கிற மாதிரி தோணுது இல்லையா? சிவகாமி நடனம் ஆடுறா, ஆயன சிற்பி சில செதுக்கிறார், அதை பார்த்து நரசிம்ம பல்லவர் ரசிக்கிறார். அதெல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கேன். புத்தகத்துல படிச்ச ஞாபகம் மட்டும்தான் வருது இல்ல? கோபால், எக்ஸலென்ட் ரவி. இனிமே உங்க மகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. புதுசா வந்திருக்கிற இந்த மருந்துகளை உபயோகித்தா ரொம்ப சீக்கிரமே குணமாயிடுவாங்க. வந்துட்டீங்களா? இத்தனை நாளா எங்க தான் போயிருந்தீங்க? எங்க போயிருப்பேன்? பணம் தேட போயிருந்தேன். வியாபார விஷயமா வந்த? ஆமா, உழைக்காம களைக்காம கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விசித்திரமான வியாபாரம். ஆனா காரியம் கைகூடுற சமயத்துல கடையே மாறி போச்சு. என்னத்தான் சொல்றீங்க? கௌரி, மகாபலிபுரத்தில் இருக்கிற அண்ணனுக்கு 1 கோடி ரூபாயும் வாரிசா ஒரே ஒரு பைத்தியக்கார பொண்ணு இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த பைத்தியம் சீக்கிரமா சாகும். அந்த அதிர்ச்சியில் அண்ணனும் போயிடுவான். அந்த 1 கோடி ரூபாயும் எனக்கே கிடைக்கும்னு கோட்டை கட்டிட்டு இருந்தேன் கௌரி, கோட்டை கட்டிட்டு இருந்தேன். அதனால்தான் அவளை குணப்படுத்த வந்த டாக்டர் எல்லாம் பயமுறுத்தி சாமர்த்தியமா விரட்டி அடிச்சேன். ஆனா இப்ப திடீர்னு முளைச்சிருக்கிறான் ஒரு படுபாவி. கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியத்தை தெரிய வைக்கிறான். என் ஆசையில கொல்லி வைக்கிறான் கௌரி, கொல்லி வைக்கிறான். அத்தா பாவம்,
அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாகட்டும். அவ மரணத்தினால கிடைக்கிற பணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். கௌரி, நீ ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியாக வேண்டாம்? வேண்டாம். எனக்கு வேண்டியது ஒரே ஒரு மஞ்சள் கயிறு. எத்தனை நாளைக்கு தான் இந்த திருட்டு நாடகம்? பணத்தை சுண்டி பார்த்து வாங்குற உலகம் வதந்திய மட்டும் அப்படியே ஏத்துக்குது. அத்தான், என்னை பத்தி ஊர்ல பல மாதிரியா தவறா பேசிக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கத்தான். அத்தான், எப்பத்தான் நம்ம கல்யாணம் சொல்லுங்கத்தான். கல்யாணமா? அடுத்த நாள். நாளைக்கா? இல்ல, என் எண்ணமெல்லாம் ஈடேறின அடுத்த நாள். கௌரி, என்ன நீ மனப்பூர்வமா விரும்புறியா? அத்தா, உங்களுக்காகத்தானே தவம் கிடக்கிறேன். கௌரி, நம்ம கல்யாணம் நடக்கணுமா? இல்லன்னா என்னைக்கோ செத்திருப்பேன். அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? அத்தா, உங்க கையால விஷம் கொடுங்க, குடிக்க தயாரா இருக்கேன். இப்ப நீ என் கௌரி. ஐயா வாங்க, வாங்க அம்மா வாங்க, நாங்க கைடு. அதோ பாருங்க, பேன் பாக்குற குரங்கு. எங்க குழந்தைக்கு குரங்குனா பயமா? இல்ல, சின்ன வயசுல இருந்து குரங்குனா கொஞ்சம் பயம். சின்ன வயசு தான், பாப்பா தான். நான் சொல்ல வந்தது அதோ தெரியுதே, அது எது? தொழில் மெழுகு பொம்மை கடை. அதான் தெரியுது, கூடவே ஒரு மெழுகு பொம்மை கூட்டி வந்திருக்காரு. ஏன்பா, இங்க நீ கைடா நான் கைடா? என்ன கைடு இல்லங்க. பாத்தீங்களா, சிரிக்கும் சிலை, மயக்கும் சிலை, அழகு சிலை, அசையும் சிலை, கண்ணோ ஒரு வலை, கூந்தலோ அலை, இதற்கேது விலை? அது தலை. வாங்க சுத்தி பார்க்கலாம். ஐ அம் சாரி. ஆமா, சுத்தி பார்க்கலாம். என்னங்க, நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க. நான் போய் சொல்ல மாட்டேங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே. சுமாரா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போய் சொல்லலையே. ஆமா, நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கல்லு மத்தியிலே இருக்கணும்னு என் தரையில் எழுதுக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எங்க அம்மா நாமக்கல், எங்க அப்பா குண்டக்கல், நான் பிறந்தது திண்டுக்கல். ஆமா, இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள் சிவகாமி சிரிச்சாங்க. அத பார்த்து நரசிம்ம பல்லவர் அப்படியே அசந்துட்டாரு. இப்ப நீங்க சிரிச்சீங்க, நான் அசறேன். அது ஏங்க மோகினி, அதுக்குள்ள வந்துட்டேன். சுத்தி காமிக்கலையா? போட, யாரையோ ஒரு கண்ணுக்கு தெலுங்கிறது, எனக்கு சுத்தி காமிக்கிறது. சார், லைட் ஹவுஸ் பாத்தீங்களா? எங்க எங்க? அது சார், உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில லைட் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ராத்திரிக்கா? நாங்க இப்ப மெட்ராஸ் போனோம்ப்பா. என்ன சொல்ல? அப்ப போக முடியாதுப்பா. ஏமா? உங்க கண்ணை பத்தி பரவாயில்ல, போன கண்ணு. ஆனா உங்க கண்ணான பொண்ணு கண்ணு நல்லா இருக்க வேண்டாமா? யூ ஆர் கரெக்ட். இதுக்கு முன்னே 1931 இதே இடத்துக்கு வந்திருந்தேன். வந்த அன்னைக்கு திரும்பி போயிட்டேன். அதுல இருந்து எனக்கு பார்வை ரொம்ப டல்லா இருக்கு. போய் இந்த ரெஸ்க் 2 நாளைக்கு தங்கிட்டு போடுமே. சரிப்பா. அப்போ இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, வாங்கப்பா. டாடா. பை பை. பை பை. நாளைக்கு பார்க்கலாம். என்னடா? என்ன என்னது என்னது?